ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆஃப் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, அண்ட் டேரக்ட் டாபிக்ல போகலாம். அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சேனலை இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லியும் வீடியோ போட. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃபைன். இன்னைக்கு நான் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? நேத்து வீடியோ செக் பண்ணலாம், ஒரு போய் செக் பண்ணி வந்துருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 23,300ல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 23,300 இந்த ஜோன் நான் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் நமக்கு லோல பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் டவுன் ட்ரெண்ட் போகும், இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃபைன். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா நமக்கு அப் ட்ரெண்ட்ல கொடுத்தது. அந்த லெவல்ல நிறைய டைம் ரியாக்ட் ஆகும். நீங்க லைக் லோவர் டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்களேன். இந்த இடத்துல என்னோட மெம்பர்ஷிப்ல நான் மார்னிங் கொடுத்துருந்தேன். லைக் இந்த இடத்துல ஓஇ டேட்டா ரிஜெக்ஷன் நல்லா இருந்தது. ஒன்றும் இல்லை, இப்போ ஓஇ டேட்டா ரிஜெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு 23,000 இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ஓஇ டேட்டால வால்யூம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதை வச்சு தான் நானுமே இன்னைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் என்னோட மெம்பர்ஷிப் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே ஃபைன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஓகேங்களா, இன்னைக்கு சொல்லிட்டோம் மார்க்கெட் எப்படி இருந்தது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ரியாக்ட் ஆகுது 23,350. நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட டச் பண்ணுது 23,350. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,350ல நாளைக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணுதுன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டில் மார்க்கெட் வந்து டவுன் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் ட்ரெண்ட் வந்து மாறல. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் வர பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஃப்ரைடே ஹாலிடே. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மேபி ஒன் டே. இப்போ இதுல வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து லோவை எங்கேயுமே பிரேக் அவுட் கொடுத்துக்காது. இன்னைக்கு வந்து பாருங்களேன், இந்த லோ கட்டா இருக்காது, இந்த இடத்துல லோ கட்டா இருக்காது, இந்த இடத்துல லோ கட்டா இருக்காது. ஓகே, இந்த இடத்துல லோ கட்டா இருக்காது, ரிவர்சல் இருக்கும். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயினான கன்ஃபர்மேஷன்னா இன்ட்ராடேயோட ஓப்பனோட. ஓகேங்களா, ஓப்பன் இப்போ ஓப்பன் ஹை சொல்லல. இப்போ மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓப்பன் ஆகுது, அந்த டேவோட லோவை கட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல தான் போகும். ஓகே, நிறைய சிம்பிள் தான். ஓகேங்களா, நாளைக்கு வந்து ஒன் லைக் ட்ரெண்ட் நமக்கு லோவில், ஓகேங்களா, இன்ட்ராடேயோட லோவை கட் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா அப்பதான் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். இன்னும் ஹை கன்ஃபர்மேஷன்னா அன்னைக்கு டேவோட க்ளோஸ் அண்ட் கிராஸ் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் நிஃப்டில சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? நிஃப்டி சார்ட்ல இங்க சொல்லியிருப்பேன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டா சொல்லியிருப்பேன். டேவோட லோல இப்போ இதுக்கு முன்னாடி எந்த விதமான டே லோலையும் க்ளோசிங் வச்சிருக்காது. ஆனா இந்த டே லோல க்ளோஸ் வச்சிருக்கும், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த டேவோட லோலையும் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்காது, நல்லா அப்ட்ரெண்ட்ல இருந்திருக்கும். அதே போல இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு டேவோட லோல க்ளோஸ் இருக்கு. நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 23,300 வந்து நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, 1 hour டைம் ஃப்ரேம்ல ரிஜெக்ஷன் கொடுக்குதான்னு பார்த்து ட்ரேட் எடுங்க பிளைண்டா. இப்ப நான் கொடுக்குற இது என்னோட ஓன் அனாலிசிஸ். ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்களே, அந்த ஸ்ட்ராட்டஜியோட மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா, அப்ப நான் கொடுக்குறேன் பிளைண்டா கொடுக்குறேன்னா இங்க வந்து செல் பண்ணாதீங்க, இங்க தான் போய் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு பண்ணுங்க. இது வந்து நான் யூஸ் பண்றது பிரைஸ் ஆக்ஷன் மெயின் ஸ்ட்ராட்டஜி. பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் ரெகுலரா நம்மளால ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஓகேங்களா. ஆனா இப்ப சொல்றதை விட லைவா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உங்களால இதை ட்ரேட் பண்ணவே முடியும். ஓகேங்களா, லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய மேக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு பண்ணி கொடுக்கும். ஓகே ஃபைன். இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கான ஜோன் வந்து பார்த்தா இங்க இருந்து 23,350ல நமக்கு மார்க்கெட் டச் பண்ணா மேக்ஸிமம் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஓப்பன்ல இங்க போய் நமக்கு டச் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்க, புட் ஆப்ஷன் போகாதீங்க. மேபி ஹை கட் பண்ணுச்சுன்னா அப்படியே மூவ் ஆயிடும். நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்ச்ல வந்து மேக்ஸிமம் லைக் மார்க்கெட் வந்து ஸ்லோவா இங்க இருந்து நமக்கு இந்த பாயிண்ட்ல டச் பண்ணி ஸ்லோவா இந்த ரேஞ்ச்ல போய் டச் பண்ணுதுன்னா இங்க இருந்து மேக்ஸிமம் ரிவர்சல் ஆகும். இப்ப டைரக்டா போய் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ரிவர்சல் ஆகாது. நீங்க மேபி பிகினரா இருந்தீங்கன்னா நிறைய டேஸ் நீங்க லைவ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இப்போ நான் சொல்றது எல்லாமே இதுக்கு வந்து ஹிஸ்டரி டேட்டா நடந்திருக்கு. இப்போ நான் வந்து லைக் ஒரு 4.5 years to 5 years நான் லைவ் மார்க்கெட்ல ஒரு ஒன் டே கூட ஸ்கிப் பண்ணாம நான் ஃபுல் டைம் ட்ரேடிங்கா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்ற லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80 to 85% ஒர்க் ஆகிற மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னா இந்த 23,350 எனக்கு டச் பண்ணதா நான் வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, லைக் இங்க இருந்து நான் இது வந்து என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். உங்களோட அனாலிசிஸ்க்கும் இதுக்கும் செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்ல உங்களோட அனாலிசிஸ் இருக்கு வேற மாதிரி இருக்கு, என்னோட அனாலிசிஸ் வேற மாதிரி இருக்குன்னா நீங்க எப்படி அனலைசிஸ் பண்ணீங்களோ அது போல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன்.
இப்போ நாளைக்கான லெவல்ஸ் லைக் இப்போ டவுன் ட்ரெண்ட் நம்ம எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 23,300 கீழே போச்சுன்னா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு. ஓகேங்களா? இல்ல அது வரைக்குமே பண்ணா இந்த அப் ட்ரெண்ட் தான் போகும். கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேபி அப்கமிங் வீக்ஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணும். இந்த இடத்துல அந்த கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணும். இந்த இடத்துல கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டு. ஓகே, கேப் ஃபில் பண்ணும். ஆனா நமக்கு அந்த இப்போ இங்க நமக்கு நல்ல பையிங் ப்ரெஷர்ல இருக்கு. மேபி என்ன ஒரு சடனா குளோபல் நியூஸ் என்ன உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்ப நமக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்னா 53,300 வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை கட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஸ்டாப் வந்து பண்ணா 53,852 தான் மார்க்கெட் வந்து அடுத்த ஸ்டாப்பே இருக்கும். நல்லா நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்கேஸ் கேப் அப் ஆயிட்டு இந்த கேப் இன்னைக்கு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல கேப் ஃபில்லிங்ல எடுக்கல. ஓகே, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல லோ வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ் ஆயிருக்கு. கேப்பை ஃபில் பண்ணிட்டு போயிருக்கு. மேபி இந்த கேப் ஃபில்லிங் நீங்க புதுசா லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னா 53,300 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். கண்டிப்பா ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆக இங்க இருந்து டச் பண்ணதுன்னா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். இப்போ 23,100ல லைக் சப்போர்ட் எடுத்து 23,300 ஈஸியா போயிடும். இதுக்கு மேல 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து பார்த்தா திருப்பி 53,852 வரைக்கும் மார்க்கெட் வந்து போக பாசிபிள் இருக்கு. எதுக்காக இந்த லெவல்னா இது வந்து ஆல் டைம் ஹையான லெவல். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஆல் டைம் ஹை லெவல் நான் எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்கேஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். பேங்க் நிஃப்டி இன்னைக்கோட க்ளோசிங். ஓகேங்களா? இன்னைக்கோட ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு க்ளோசிங்க கட் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படி போகுதுன்னா அடுத்தது 50,000 கரெக்டா எக்ஸாக்ட் 52,800ல ரிவர்சல் ஆகும். இங்க இருந்து ரிவர்சல். இப்ப இதை கட் பண்ணுனா நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம டவுன் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 23,000 கரெக்டான வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,800. ஓகே, 23,800 அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே மார்க்கெட் நமக்கு டிராவல் ஆகுது, அது கீழே க்ளோசிங் கிளாஸ் கொடுக்குது அப்படின்னா தான் நீங்க வந்து லைக் அது நம்ம செல்லிங் சைடு போகணும். ஓகேங்களா? ஃபைன். இன்னொரு முக்கியமான விஷயம் டேவோட இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுது, டேவோட லோவை க்ளோஸ் பண்ணி இப்படி க்ளோசிங் கொடுக்குதுன்னா வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆகும், மொமெண்டம் கொடுக்கணும்ட்டு என்னதான் ட்ரேட் என்னதான் ஸ்ட்ராட்டஜின்னு போனாலும் அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நம்மளால சுத்தமா ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. நீங்க நல்ல ப்ராஃபிட் எல்லாமே கம்மி லாட்ல பண்ணிட்டு லாஸ் எல்லாமே அதிகமான லாட்ல பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட் பண்றதே வேஸ்ட் தான். ரிசல்ட் என்னதான் 99% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி நீங்களே பண்ணாலும் வேஸ்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கம்மி லாட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 லாஸ் ஆகுதுனாலும் கம்மி லாட் லாஸ் ஆச்சுன்னா ரெக்கவரி ஈஸியா பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நீங்க அதிகமான லாட் சைஸ்ல ஒரு 1 lakh 2 lakhs போச்சுன்னா நீங்க பேனிக் ஆயிடுங்க, ஃபியர் வந்துடும். ட்ரேட் கண்டினியூஸா லாஸ் ஆகுதுங்களா, வெயிட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 1 or 2 days கேப் விட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். கண்டினியூஸா பண்ணிட்டீங்கன்னா அந்த மைண்ட் செட் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மெயினானது ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், லாட்ஸஸ் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ லாஸ் நம்மள அக்செப்ட் பண்ண முடியுதோ அப்படி பண்ணுங்க. இது நம்ம உங்களால பண்ணவே முடியல, இன்ட்ராடே விட்டு இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது உங்களை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண ஓவர் ட்ரேட் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், என்னால ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வந்து லாட்ஸஸ் அதிகமா யூஸ் பண்றேன், நான் என்னதான் பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னீங்கன்னா இன்ட்ராடேக்கு பிரேக் விட்டுருங்க. இன்ட்ராடேவை ஒரு 6 months பண்ணாதீங்க. இப்படி பண்ணாதான் உங்களால எமோஷன் சைக்காலஜி நல்லா டெவலப் ஆகும். ட்ரேட் பண்ணி ஆகும்னா கண்டிப்பா லாஸ் தான் வரும். கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. அதான் சரிங்களா? இன்னைக்கான பேங்க் நிஃப்டி லெவல் சொல்லியிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் நேற்று வந்து லென்த்தான வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாப்பிக்கும் ரொம்ப ஷார்ட்டா முடிக்காம கொஞ்சம் லென்த்தா நான் முடிக்க பாக்குறோம். ஓகேங்களா? கொஞ்சம் லெவல்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி கூட சொல்றேன். இப்போ ரிப்பீட் பண்றேன். நாளைக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் டச் பண்ணி திருப்பி மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் வரும். இங்க வந்துச்சா நீங்க வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து 53,300 வந்து பண்ணா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதை நமக்கு மார்க்கெட் வந்து கட் பண்ணுது அப்படின்னா நமக்கு அகைன் மார்க்கெட் வந்து பண்ணா 53,852 வரைக்கும் தாராளமா மூவ் ஆயிடும். இந்த ரேஞ்ச் கட் பண்ற வரைக்கும் தான் நமக்கு. இதை கட் ஆயிடுச்சுன்னா சாலிடா மார்க்கெட் வந்து நாளைக்கே போகும்போது மேபி 1 or 2 days டைம் எடுக்கலாம். இப்ப இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு? 700 பாயிண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் ஒன் டேல மூவ் ஆகுறது. கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா மூவ் ஆயிடும். அதே போல ரிகால் பண்ணிடுறேன் நிஃப்டி லெவல்ஸ் இன்னொரு வாட்டி. இப்போ 23,000. ஓகேங்களா? நாளைக்கு வந்து பாருங்க 23,350 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து ரிவர்சல் ஆகும் மார்க்கெட். இப்போ டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னா எங்க போகும் அப்படின்னா
இங்க 23,300 கட் பண்ணிச்சுனா தான் நம்ம டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வரைக்கும் நீங்க ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? இது நமக்கு அப் ட்ரெண்டுக்கான சார்ட் தான். ஓகே. இப்போ லைக் எங்க நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணா 23,500 ஓஐ டேட்டாவை கன்ஃபார்ம் வச்சு ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுங்க. இது என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேங்களா? நீங்க உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்களா? அதுல போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இது வந்து லைக் உங்களுக்கு சுத்தமா லெவல்ஸே தெரியாம இருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே உங்களோட லெவல்ஸ் பர்ஃபெக்டா இருக்குன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. புது புது ஸ்ட்ராட்டஜி யாருமே ஸ்விட்ச் பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்களா ரிப்பீட்டடா அப்படியே போங்க. பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்றீங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.